நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, விந்தணு குறைவு, டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயாளிகள்லாம் இதை சாப்பிட்லாம். குழந்தைகள் ரொம்ப இளைச்சிருப்பாங்க அல்லது சில பேர் நோயாளியாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கலாம். ஒரு சத்தான ஒரு சாப்பாட்டு பொருள் தான் இது. 100 கிராம், அதாவது நீங்கள் பிஸ்தா பருப்பு வாங்கிக்கிங்க, 100 கிராம் வந்து முந்திரி பருப்பு வாங்கிக்கிங்க, 100 கிராம் வந்து பாதாம் பருப்பு வாங்கிக்கிங்க, நெய்யில் போட்டு அதை வறுத்து ஒரு அரைச்சி தனியாக ஒரு பாட்டில் வச்சுக்க. இது தனி. பூனைக்காளி வித்துன்னு ஒன்று இருக்குது, வாங்கிட்டு வாங்க, கழுவி காய போடுங்க, அது நல்லா அரைச்சிருங்க. ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் சொல்லுங்க டாக்டர். பூனைக்காளி வித்து. பூனைக்காளி வித்து. ஆமாம், பூனைக்காளி வித்து. இது இல்லாமல் வந்து நீங்கள் வாங்க வேண்டியது அசோகந்தா சூரணம். அது வந்து கடைகளில் விற்கிது, வாங்கிக்கலாம். ஒரு 100 கிராம். அதாவது ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, ஜாதிக்காய் மேலே உள்ள ஒரு தோல், அது வந்து ஒரு 100 கிராம். இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கங்க. இப்போ பூனைக்காளி வித்து, இந்த ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் அசோகந்தா, இந்த 3 ஒன்றா ஆக்கிருங்க. இது ஒரு பாட்டில், அந்த இதெல்லாம் ஒரு பாட்டில். இப்போ இதில் ஒரு ஸ்பூன், அதில் ஒரு ஸ்பூன், சைஸு பெருசாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் பாலில் கலக்கி தேன் போட்டோ அல்லது தேன் போடாமையோ நீங்கள் பருக்கலாம். காலை மாலை 2 வேளை. இந்த ஜிம் அடிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் மசில் பெயின் இருக்கு, இதெல்லாம் போகும். நரம்பு தளர்ச்சி எல்லாம் போகும் இதில்.